ஹலோ மக்களே, ஜான்வரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்க்குறோம். நமக்கு அப்கமிங் செப்டம்பர் 2025ல் குரூப் 2 இருக்குது. அதே மாதிரி ஜூலையில் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டோட்டலாக நம்ம ஜான்வரி மந்த்துக்கு மட்டும் 500லேருந்து 600 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ்? 500லேருந்து 600 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய நம்பர். இதே மாதிரி ஒரு மாதத்துக்கும் நம்ம பார்த்துட்டே வர போகிறோம். டோட்டலாக வந்து நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் லான்ச்டு முக்கிய மந்திரி யுவா உதாமி விகாஸ் அபியான் டு ப்ரொமோட் யூத் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ யூத்துக்காக இளைஞர் தொழில் முனைவோர் வளர்ச்சிக்காக முக்கிய மந்திரி யுவா உதாமி விகாஸ் அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ண ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்குது. மத்திய பிரதேஷ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யூத்தை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, லோன்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள வந்து புதுசாக ஒரு தொழில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நாட்டுக்கு ஜிடிபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயின் கோலாக இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்ஸ் போயிடலாம். Who has been appointed as a Director General of National Security Guard NSG recently? தேசிய பாதுகாப்பு படையன். ஸோ NSG அப்படின்னா தேசிய பாதுகாப்பு படையன் தலைமை இயக்குனராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு நளின் பிரபாத் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இவர் தான் நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டாக ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஜெனரலாக. ஸோ இவர் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹாஸ் டேக்கன் சார்ஜ் ஆஸ் டிஜி ஆஃப் என்எஸ்சி. இவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இவர் என்எஸ்ஜியில் டைரக்டர் ஜெனரலாக ஜாயின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர். இந்தியாவோட முதலாக நேஷனல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் தேசிய டால்ஃபின் ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து பீகாரில் வந்து தொடங்கியிருக்காங்க. Which international organization released the report Global Gender Gap Report 2024? Global Gender Gap அப்படிங்கிற அறிக்கை 2024 இந்த அறிக்கையை எந்த சர்வதேச அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ குளோபல் ஜெண்டர் கேப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதோட பர்சன்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா who is the new president of Senegal elected in 2024? 2024ல் எலெக்ட் பண்ணியிருக்கிறதுல செனகலோட புது பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர். ஜஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பசிரோ தைமோலி ஃபேய் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் யங்கஸ்ட் செனகல் பிரசிடென்ட்லேயே ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் அப்படின்னா இந்த பசிரியோ அப்படிங்கிறவங்க தான் யங்கஸ்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 6th கொஸ்டின் பார்க்குறோம். What is the name of the new AI chatbot launched by RBI? RBI புதுசாக ஒரு AI chatbot லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. அதோட பேர் வந்து திஷா அப்படிங்கிறது. திஷா தான் AI chatbot RBI வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திஷா எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் கிரியவன்ஸ் ரெட்ரஸில் பார்க்குறதுக்காக. ஸோ கஸ்டமரோட ரெட்ரஸல் குறை தீர்ப்பு மன்றம். கஸ்டமர்ஸ் நிறையா வந்து இது இப்படி வந்து மாற்றுங்க, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய குறைகள் சொல்லுவாங்களா, அந்த குறைகளை வந்து என்ன அப்படின்னு ரெட்ரஸல் பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு AI chatbot திஷா அப்படிங்கிற AI chatbot அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கஸ்டமர் கிரியவன்ஸ் ரெட்ரஸல். நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். விச் கண்ட்ரி ஹேஸ் டாப்டு தி வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024? 2024 உலக மகிழ்ச்சி அறிக்கையில் முதலிடம் பெற்ற நாடு வந்து நமக்கு ஃபின்லாண்ட். ஸோ ஃபின்லாண்ட் ரீடைன்ட் இட்ஸ் டாப் ஸ்பாட் ஃபார் தி 7th கான்சிக்யூட்டிவ் இயர். 7வது வருஷம் தொடர்ந்து, கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா தொடர்ச்சியாக தொடர்ந்து 7வது தடவையும் நமக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024லையும் ஃபின்லாண்ட் வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி 6 வாட்டியும் ஃபின்லாண்ட் தான் வந்திருக்காங்க. அடுத்து கொஸ்டின் 8 பார்க்குறோம். Which Indian player won gold in the women's 100-meter rifle at the Asian Championship 2024? 2024 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஷூட் பண்ணுறது தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை வந்து நமக்கு
எலவேனில் வலாரிவான், அது ஒருத்தர் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. இங்கே நான் எலவேனல்னு சொல்லிடுறேன். எலவேனல் அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க கோல்டு. ஷி ஒன் கோல்டு அண்ட் செக்யூர்ட் இந்தியாஸ் ஒலிம்பிக் கோட்டா. ஸோ இந்தியாவுக்கு ஒலிம்பிக் கோட்டா இருக்குது. இதில் வந்து இவங்க தங்கம் வென்று அதில் வந்து தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த விக்ஷித் பாரத் அட் 2047 வாய்ஸ் ஆஃப் யூத் கேம்பெயின் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? விக்ஷித் பாரத் 2047 யுவா குரல் திட்டத்தில் எந்த அமைச்சகம் வந்து இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க தான் வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்க, விக்ஷித் பாரத் 2047 யூத் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் யூத் கேம்பெயின் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயின் நமக்கு எதுக்காக அப்படின்னா யூத்தோட ஐடியா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற யூத்தோட அந்த ஐடியாவை கேதர் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம கேம்பெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் அண்ட் எய்மாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு 10th கொஸ்டின் பார்க்குறோம். விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் தி வேர்ல்டு புக் ஃபேர் 2024? உலக புத்தக கண்காட்சி 2024 எந்த இந்திய நகரில் நடைபெற்றது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நியூ டெல்லியில் நடக்கும். ஸோ இதுவும் நமக்கு நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. The event was held at Prahadi Maidan with France as a guest country. ஸோ நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு யாரை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம், ஃப்ரான்ஸை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம். அண்ட் இவங்க வந்து எங்கே எக்ஸாக்டாக, நியூ டெல்லின்னு சொல்லியாச்சு, எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா பிரஹதி மைதான் அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். விச் கண்ட்ரி ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் டு ஆஃபர் இன் ஃப்ளைட் வைஃபை ஆன் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வைஃபை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட்டில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எதுக்கு 2 டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் 2 ஃப்ளைட்டுக்குமே வந்து சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி ஏதாச்சும் புதுசாக கொண்டு வந்தால் இன்டர்நேஷனல் மட்டும்தான் சொல்லுவாங்க. இங்கே நமக்கு டொமஸ்டிக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு யார், இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் வைஃபை சேவையை, ஸோ இங்கே நமக்கு ஃப்ளைட் வைஃபை சேவை வழங்கும் முதல் நாடாக எது வந்து இருக்காங்கன்னா இந்தியா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், who has appointed as a new chairman of ISRO and secretary of the Department of Space? இஸ்ரோவின் புதிய தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டவர் நமக்கு வி நாராயணன். வி நாராயணன் அப்படிங்கிற சக்சீடட் எஸ் சோம்நாத் as a new chairman of ISRO. ஸோ இஸ்ரோவோட சேர்மனாக சோம்நாத் இருந்திருப்பாரு, அவரை தொடர்ந்து நாராயண் அப்படிங்கிற வந்திருக்காரு. இவர் இப்போ நமக்கு இஸ்ரோவோட புதிய சேர்மனாகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட செக்ரட்டரியாகவும் இருக்காரு. நெக்ஸ்ட் நமக்கு which state government declared cyclone Fengal as a severe natural disaster? ஃபென்கல் பற்றி தெரியும். இது நமக்கு வந்து வந்த ஒரு சூறாவளி காற்று, கடுமையான ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துருக்கோம். இயற்கை பேரழிவை வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க மாநிலம். ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா ஃபெங்கல் நமக்கு வந்து தமிழ்நாடு. த தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் டிக்ளேர்ட் இட் அஸ் அ சிவியர் நேச்சுரல் டிசாஸ்டர். ஃபெங்கல் வந்து நிறையா வந்து சேதாரம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால இது ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பார்க்குறோம். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் த தமிழினம் ஜியோ இன்ஃபோ ஆப் லான்ச்டு பை தமிழ்நாடு? ஸோ தமிழினம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத கொஸ்டின். தமிழ்நாடு அரசு தொடங்கிய தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் செயலி, அந்த ஆப்னா செயலி நோக்கம் என்ன அப்படின்னா லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே நமக்கு இந்த ஒரு மொபைல் ஆப் என்ன பண்ணுது, பப்ளிக் ஆக்சஸ் தேர் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஈஸிலி. நம்ம வந்து எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கோம், அதோட யூசேஜ் என்ன, எங்கெங்கே என்னென்ன ஒர்க் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லா லேண்ட் ரெக்கார்ட்ஸோட இதுவுமே ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது 15th கொஸ்டின் பார்க்குறோம். வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி மினிமதி 2.0 ஆப் லான்ச் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட மின் மாதி 2.0 செயலியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது நமக்கு விமன் SHC நெட்வொர்க்கிங். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் SHG அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது வந்து விமனோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் நெட்வொர்க்கிங்காக தான் கொண்டு வரப்பட்டது தான். என்ன ஒரு ஆப் இது நமக்கு பார்த்தோம், மினி மதி 2.0 ஆப். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மினி மதி 2.0. இந்த ஒரு ஆப் வந்து நமக்கு எதுக்காக இருக்குது, விமனோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் நெட்வொர்க்கிங்காக இருக்குது. இட் கனெக்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் டு மென்டாஸ், பையர்ஸ் அண்ட் அதர் SHG அக்ராஸ் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். விச் அனிமல் breed became the first from the Himalayan region to be registered in India? இந்தியாவில் ஹிமாலய பகுதியில் இருந்து முதலாக பதிவு செய்யப்பட்ட விலங்கினம். ஸோ ஹிமாலயன் ரீஜியன்ஸ் ரொம்பவே குளிராக இருக்கும், அங்கே ஒரு எந்த விலங்கும் உயிரோடு இருக்காது. பட் அங்கே வந்து உயிரினம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு அது என்ன விலங்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, கதி டாக் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்க ஃபர்ஸ்ட் அனிமல் இது. கதி டாக் இஸ் அ நேட்டிவ் ஹிமாலயன் breed known for herding.
ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அங்கே வந்து மேய்ச்சல் தொழிலுக்காக பயன்படுத்துறது கதி டாக் அப்படிங்கிறது. இது வந்து ஹிமாலயனில் இருக்கிற ஒரு நேட்டிவ் ப்ரீட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிமாலயனில் கண்டறியப்பட்டது நமக்கு கதி டாக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், வேர் வாஸ் தி இந்தியன் பவிலியான் இனாகரேட்டட் அட் எய்ம்ஸ் டெக்ஸ்டைல் 2025? எய்ம்ஸ் டெக்ஸ்டைல் 2025 கண்காட்சியில் இந்திய பவிலியன் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ அந்த பவிலியன் நமக்கு வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து தொடங்கியிருக்காங்க, ஃப்ராங்க்ஃபர்ட். The Indian Pavilion was showcased in the Ministry of Textiles in Germany. ஜெர்மனியில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது கீழே தான் இது வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18 பார்க்குறோம். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சர்ஜிக்கல் ரோபோட் அப்கிரேடட் டு SSI மந்த்ரா 3? SSI மந்த்ரா 3 என புதுப்பிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோட் என்ன? இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. SSI மந்த்ரா தான் அதோட பேர். ஸோ SSI 3 அப்படிங்கிறது SSI மந்த்ரா அப்படிங்கிற பேர் வச்சு தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ SSI 3 அப்படிங்கிறது SSI 3 ஆப்வியஸாக அதே நேம் தான். அட்வான்ஸ்டு வெர்ஷன் டெவலப்டு பை SS Innovations in India. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்க்குறோம். Which country president is the chief guest for Republic Day 2025 in India? 2025 இந்திய குடியரசு தினத்தின் முக்கிய விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ள நாட்டின் தலைவர் நமக்கு இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபாவோ சுபியாந்தோ. ஸோ பிரபாவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவர் நமக்கு இந்தோனேஷியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் தான் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம் ரிபப்ளிக் டே 2025க்கு. மார்க்கிங் 75 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ஐடியாஸ். ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, ஜான்சிஏ அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபாவோ அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்க்குறோம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்? ஸோ இந்தியன் இந்த ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய பெருங்கடல் வலய சங்கத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் நமக்கு சஞ்சீவ் ரஞ்சன். சஞ்சீவ் ரஞ்சன் அப்படிங்கிறவர் தான் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சீனியர் IFS ஆஃபீஸர் சஞ்சீவ் ரஞ்சன் டுக் ஓவர் IORA செக்ரட்டரி ஜெனரல். நெக்ஸ்ட், வேர் வாஸ் அஜந்தா எல்லோரா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025 ஹெல்டு? இங்கே நமக்கு அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழா 2025 எங்கே நடந்திருக்குன்னா புனே. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு நெக்ஸ்ட் 2022 who became the youngest Indian female to climb the highest peak on all 7 continents? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 7 கண்டங்களிலும் உயர்ந்த மலைகளை கடந்த இளம் இந்திய பெண் நமக்கு காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஆன்சர் நமக்கு காம்யா கார்த்திகேயன். இவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. இவங்க ஹிஸ்டாரிக்கல் மவுண்டேரிங் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உலகத்திலேயே இருக்கிற 7 உயர்ந்த சிகரங்களை அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் நமக்கு 23, which city hosted the 4th annual சென்னை ஃப்ளார் ஷோ? 4வது வருட சந்தனை மலர், சாரிங்க இது மிஸ்டேக் ஆயிருக்கு, கண்காட்சி எந்த நகரில் நடைபெற்றது? 4th annual சென்னை ஃப்ளார் ஷோ, 4வது வருட மலர் கண்காட்சி நமக்கு வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தா செம்மொழி பூங்கால் நடந்திருக்கு. இது நம்ம நியூஸே பார்த்தோம். A major floral event hosted annually in சென்னை. சென்னையில் தான் இது இருக்குது அண்ட் சென்னையில் தான் இந்த ஒரு இது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 24 பார்க்குறோம். Which organization developed the shockwave based needle free syringe? அதிர்வெண் அடிப்படையிலான ஊசி இல்லா சிரிஞ்சை எந்த நிறுவனம் உருவாக்கியிருக்காங்கன்னா IIT பாம்பே அப்படிங்கிறவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இட் என்ஷோர்ஸ் பெயின்லெஸ் ட்ரக் டெலிவரி அண்ட் ரெடியூசஸ் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க். நமக்கு வந்து ஊசி போடும்போது வலிக்கும் அண்ட் அந்த ட்ரக் வந்து நமக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஷாக்வேவ் பேஸ்டு நீடில் ஃப்ரீ சிரிஞ்சு. ஸோ ஊசி வந்து டேரெக்டாக போடாமல் ஷாக்வேவ் கொடுத்து என்ன மருந்து உள்ள உடம்புக்குள்ளே போகணுமோ அது வந்து செலுத்திடலாம். ஸோ இது மூலிமா இன்ஜெக்ஷனோட அந்த யூசேஜ் கம்மி பண்ணலாம், சிரிஞ்சோட யூசேஜ். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். ட்ரக் டெலிவரி பண்ணுறது, நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அந்த மருந்து, இந்த இடத்துல ட்ரக் அப்படிங்கிறது மருந்து, ஸோ கொடுக்க போகிற அந்த மருந்தையும் வலி இல்லாமல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பார்க்குறோம். வேர் வாஸ் தி BD 4752 டோசர் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டோசர் அன்வெயில்டு? இந்தியாவின் மிகப்பெரிய டோசரான BD 4752 எங்கே அறிமுகப்பட்டிருக்குன்னு பார்த்தா BEML லிமிடெட் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. The doser is the most advanced and largest of its kind in India. இதான் இருக்கிற ரொம்ப பெருசுங்கிறாங்க. BEML லிமிடெட் தான் இந்த டோசரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் நம்ம வந்து டே 1ஓட அதாவது ஜான்வரி CAவோட சீரீஸில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து 500லேருந்து 600 கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. சீரீஸை கண்டினியூ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.
இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் டெலகிராம் கமெண்ட்டில் கேட்கலாம். அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம டெலகிராம் சேனலில் பெய்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். இந்தியன் எக்கனாமி, பாலிட்டிக்கு, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச், அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்க்கு பெய்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க பேட்ச்சில் ஜாயின் பண்ண டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.